தங்கை தேவி அண்ணே நான் நாத்தி 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 அண்ணே 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 எல்லாத்துக்குமா இப்படி அண்ணி நேரம் எப்படி பாரு எந்த தாய் கூட இப்படி பாத்துக்காய் அம்மா தண்டி தாயை திறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்வதற்கு மிக்க அங்கிரமும் இல்லை அன்னையும் பிதாவும் ஆணையம் தொழுவது நன்று அதே போல அதாவது சேர்ந்து வாழ்ந்து சேர்ந்து பிரிந்தோரும் இல்லை அதாவது கூடி கெட்டவரும் இல்லை அதனால கூடி வாழ்ந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அதனால இப்படி கூட்டு குடும்பமாக இருப்பதுதான் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தங்கள் திருமணி பொறுப்பான கமலங்களுக்கு பள்ளிக்கு புள்ளிக்கு இருவாச்சு கோத்து பத்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களாம் பறித்து வந்து உங்கள் திருமணி கமலங்களுக்கு நான் மறுபடியும் இன்னைக்கு நம்ம அரண்மனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படி இன்று போல் என்னைக்குமே இந்த குடும்பம் கொள்ளில இருக்கணும் ஆனா உன் தங்கையாப்பட்ட சிவனந்தினி இன்று விளையாட்டுகிற பிள்ளையாவ இருக்கிறார் இருந்தாலும் இன்று தினத்தை இவங்க அனைவரும் அழைத்திருக்கிறார் என்ன காரணம் தெரியுமா கண்ணு அதாவது எனக்கு அடுத்தபடியாக நமது குடும்பத்தை எடுத்து கட்டி காக்கணும் நீத்தான் கேள்வி வார்த்தை அதாவது அண்ணாப்பட்டவர் முதல் திருமணம் செய்திருக்கார் அதனால அவர் எடுத்து ஒப்படைத்தால் அவருடைய அவரை பத்தி தெரியும் ஆனா குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நீதான் அவனும் சின்னவன் வீட்டை கட்டிப்பாரு எப்ப தாயினுடைய வயிற்றுல நான் பிறந்தனும் சம்பாதிச்சு போட்டோம் இல்லப்பா பெரியாளு சம்பாதிச்சு போட்டு அக்கம் பக்கம் கடை வாங்கி சரி உன் அண்ணனுக்கு திருமணம் செய்து வச்சோம் உங்க அண்ணி பாத்தியா நம்ம குடும்பத்துக்கு விளக்கேத்து வந்தவங்க எங்க அண்ணி கால் எடுத்து வச்சாங்க ஆமா எங்க குடும்பம் எப்படி இருக்குது பாருங்க நீங்களே எப்படி ஒற்றுமையா எப்படி ஒற்றுமை யாருமே இருக்க முடியாது மகனே அண்ணி வந்த நேரம்
நாம இப்படியே சந்தோஷமா இருந்தாலும் கடன் வாங்கித்தான் திருமணம் செஞ்சோம். அதனால அந்த கடனை கட்டணும். அதனால என்ன செய்வது? அதற்கு தான் உங்களை அழைத்து ஒரு வார்த்தை கேட்கலாம். இருந்தாலும் நீங்களும் சின்னஞ்சிறு பிள்ளைங்க இருக்கிறீங்க. அவர் மூத்தவருக்கு திருமணம் ஆகிவிட்டது, இரண்டாவதற்கு திருமணம் ஆகிவிட்டது, நீயும் தங்கச்சி இருக்கிறீங்க. இப்படியே இருந்தா நம்ம வாங்கின கடனை எப்படி கட்ட முடியாது. அதனால நான் வெளிநாட்டு வியாபாரம் நம்ம சொந்த தொழில் எடுத்து வியாபாரத்தை சென்று நான் வந்து கடனை கட்டுறேன்பா. அப்பா முந்தி பிறந்தவன் நானு, இவர்களெல்லாம் இளையவர்கள், என் தங்கை சிறிய பிள்ளை. இத்தனை ஆண்டு காலமா சம்பாதிச்சு போட்டோம்னா நானே தான். இன்னைக்கு நானே சம்பாதிக்கிறேன், போயிட்டு வரேன். நான் முதலிடமா நான் அப்புறம் கொண்டாடிக்கிறேன், நானே போய் வரேன். உன்னுடைய ஆசை சொல்லக்கூடிய வார்த்தை நல்லா இருக்குது. இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நீ வியாபாரத்துக்கு போயிட்டா உன் மனைவி ஆகப்பட்டு ஏங்கிடுவா. இங்க இரு, நானா பாருங்க. தாய்க்கு தலை புள்ள இல்லையா? 3 பிள்ளை பெற்றெடுத்தோம், ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தோம். கல்யாண கடனை அப்பா அம்மா கட்ட முடியுமா? ஏன்னா இவ்வளவு காலம் உழைச்சு போட்டோம், குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைங்களை வளர்த்தணும், ஆளாக்கணும், கல்யாணம் செஞ்சுட்டோம். தாய்க்கு தலைப்புள்ள மூத்த பிள்ளை, அதுக்கு அடுத்து இறப்பு, கடைக்குட்டி. ஊர் மேல எதுக்குடா பிள்ளைய கூட ஊர்ல சம்பாதி சொல்றேன். அதனால மூத்த பையன் என்ன அண்ணா தம்பி நான் ஒன்று சொல்லுகிறேன். வயதான காலமாட்டி இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலமாக என் தந்தையார் கஷ்டப்பட்டது போதும். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து சாவுள்ள வரைக்குமா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால வயதான காலத்தில வயிறு வியாபாரத்துக்கு போய் வளர்த்த வயதிலே நீங்கள் வியாபாரத்துக்கு சென்று ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்து விட்டால் நாங்கள் அல்லவா என் தந்தையை எழுந்து விடுவோம். தந்தை இல்லாத பிள்ளையாகி விடுவோம். என் தாய் விதவியாகி விடுவார். அதனால பெரிய அண்ணன் தீர்மானமானவர், இளைய அண்ணன் திருமணம் செய்தவர். அவர்கள் மனைவி விட்டு சென்றால் அவர்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் வந்திருக்கும். எங்க இருக்கிறாங்க? அரவணை இருக்கிறாங்க. நீயும் முன்ன பண்ண வியாபாரம் செய்து பழக்கம் கிடையாது. நான் பல வருஷமா வியாபாரம் செய்து பழக்கம். அதனால் நான் சென்று கடன் அடைக்கிறான்னு சொல்ல வந்தேன். தேவி நீ என்ன சொல்ல வர? ஏங்க நியாயமான பேச்சு தான். இப்ப வரலும் முந்தானி புடிச்சிட்டு அம்மா அம்மான்னு செஞ்சு
இன்னைக்கு அண்ணன் பட்ட கடன் தான் கட்டுறேன்மா, நான் போய் வரேன்னு சொல்றேன். இருந்தாலும் ஒரு தகப்பங்களுக்கான முறையில உங்க பெரியங்க சொன்ன அப்பா சொன்ன வார்த்தை கேளுப்பா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும், அரும்பசிக்கு உதவாத அண்ணமும், தாகத்துக்கு உதவாத தண்ணீரும், தரித்திர மரியாத பெண்டீரும், குறுமொழி கேட்காத சீடனும் உலகத்தில் இருந்து என்ன புண்ணியமாகும்? எந்த பயனுமே கிடையாது. அதாவது கெட்டி பழுத்தால் என்ன, ஈனாதவன் வாழ்ந்தால் என்ன, குட்டி போட்ட நாய் குடகுடமா பார்க்கிறதவன் பிரயோஜனம் இல்ல. அதுபோல உண்மைதான். என் தந்தைக்கு நான் பிறந்து தந்தைப்பட்ட கடனை அடைப்பதற்குத்தான் ஒரு பிள்ளை, செய்ய முடியாத வேலை செய்வதற்குத்தான் ஒரு பிள்ளை, கட்ட முடியாத கடனை கட்டுவதற்குத்தான் ஒரு பிள்ளை. அதனால அப்படி நான் பிள்ளையை பிறந்து என் அண்ணன்மார்களுக்கு திருமணம் செய்த கடனை அடைப்பதற்காக நான் சென்று வருகிறேன். ஜாதி தொழில், குழு தொழில், பயிர் வியாபாரத்திற்கு சென்று நான் கல்யாண கடனை அடைத்து வருகிறேன். நினைத்தா எனக்கு பெருமையா இருக்குது. 3 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளா பிறந்திருக்கிறீங்க, முத்து முத்தா பிறந்திருக்கிறீங்க. ஆனா அண்ணனுக்காக வாங்கிய அதனால என்ன சொல்லலாம்? ஏங்க இந்த காலத்துல இப்படி நம்ம வயசுல ஒரு பிள்ளை இப்படி பிறக்கணுமே. பாரு, மலை கல்லாட்ட இரு அண்ணமாரு பண்ற கடனை கட்டுற கடைசி பிள்ளை போய் வியாபாரத்துக்கு போறோம்னா ஒரு பெருமை தானே, சந்தோஷம். அதனால மூத்தமா இருப்பார் முத எங்க வீட்டுல காலடி எடுத்து வைத்தா எங்க ஊட அப்படி செழிப்பா இருக்கு. காடு இருந்துச்சு எல்லாம் குடிச்சு சொல்றாங்க போயிட்டு வரணும், நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லி போயிட்டு வாங்க கூட. இருவருக்கு புது தம்பதிகள் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம், 2 பேரும் திருமணம் செய்து விட்டோம். அண்ணனுடைய கடனை தம்பி அடிக்க நான் போய் வரேன் என்று வருகிறான். தம்பி போய் வருகிறேன். அதனால நீ பத்திரமாக சென்று வியாபாரம் நல்ல லாபமா சம்பாதிச்சுக்கலாம். ஒரே நாள் கண்ணை கட்டிடலாம். கீழே வீதி நின்று தும்முனா மேல் வீதியில 3 போடணும், மேல் வீதி நின்று தும்முனா கீழ் வீதியில ரத்தம் போடணும். இன்னைக்கு நல்ல தும்முல் தான். பையன் போயிட்டு வரான், பத்திரமா போயிட்டு வாங்க. தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். அம்மாளுக்கு இருங்க, அம்மாளுக்கு பிறகு அன்னிதான் அம்மா. நல்லா வாயத்தோடு சொல்லிக்கிட்டு மறுமூலா வந்து வாக்கப்பட்டு பாரு. ஆமத்தையா போய் பாருங்க. அவர் இருவரும் திருமணம் செய்தாங்க. நீ அண்ணன் தங்கச்சி 2 பேரும் எப்பவுமே பெரியது கிடையாது. அதனால தங்கச்சி எனக்கு ஒரு வார்த்தை வாங்க. எங்க அண்ணி தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தாய் தண்ணியும் என் அண்ணன் மாதிரி பத்திரமா அப்படி ஆகட்டும். தம்பி தம்பி தாய் தந்திக்கோ தங்கிக்கோ என்னோட இடியோடு வந்தால் என்ன கேளு, முந்தி பிறந்தவன். பாதுகாசாமி எல்லாம் நீங்க சாட்சி, நீங்க எல்லாம் சாட்சி. ஆமா, என் தாய் தந்தைக்கு எந்த ஒரு இடையூறு வந்தாலும் நானாச்சி, நான் முந்தி பிறந்தவன். நான் எப்பவுமே அப்பா சேரப்பா போனே பத்திரமாக போய் வா. அண்ணி உங்களோட தான் என்னப்பா அண்ணி முத நீங்க கால் எடுத்து வச்சு எங்க வீட்டு குத்து விளக்கை ஏற்றி எங்களுடைய குடும்பத்தை மேலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கூட்டு குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது காரணம் நீங்க தான். அதனால தாயும் ஒன்று தாரமும் ஒன்று என்று சொல்லுவார்கள். அம்மாவுக்கு பிறகு அண்ணிதான் அம்மா என்று சொல்லுவார்கள். அதனால என் அம்மா இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. என் அண்ணி என் தாயாகப்பட்ட உங்களிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று என் அப்பா அம்மாவை, எங்க அப்பா அம்மாவை, உங்க அப்பா அம்மா இல்லப்பா, எனக்கு அத்தை மாமா. சரி, எனக்கு அப்பா அம்மா தான். இந்த குடும்பம் நாசமாதான் போகும். ஏன் அப்பா அம்மா? உனக்கு அப்பா அம்மா இல்ல, என்னுடைய தாய் தந்தையா நினைச்சு பாவித்து வர வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். உங்க கால் எங்க இருக்குது? நல்ல பாத்து போ. போயிட்டு வா, பஸ் லாரி வரும், பாத்து போகிறேன். சரி, தாய் தந்தை நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் தங்கி
இது நாள் வரை நான் ஒரு நாளும் விட்டு பிரிந்தவன் அல்ல. என் கண்ணியே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். என் தங்கச்சியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்க. நான் இருக்கும்போது உனக்கு என்னப்பா கவலை? அப்படியா? நான் போய் சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்து போட கவலைப்படாத. சொல்லு, எங்க நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க் எடுத்து நல்லா மேலே 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 நல்லா தொழில் மேல அப்படி மேல மேல போயிருவாங்க. மேல போயிருவாங்களா? எல்லாம் எதுக்கு? கடவுள் இப்படி படித்திருக்கிறானா ஆண்டவனே? சரிப்பா. ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். அம்மா நன்றியா வரத்துக்கு சீக்கிரமா நாசமா போயிருவீங்க. வரேன். நானே எவ்வளவு பேசுறோம். எப்போ ஓடிக்கிறீங்க? என் உயிருக்கு மேலான அன்பு தங்கி இருக்கின்றார். நிச்சயமா. ஒரு நாளும் என்னை விட்டு பிரிந்தவள் அல்ல. அதனால என் அன்பு சகோதரி விட்டு பிரியா மனம் இல்லாமல் மனம் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் தந்தைப்பட்ட கடனை கட்டுவதற்காக தங்கை அழைத்து போகிறேன்.